பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் விளக்கின் விளக்கம் என்கிற தலைப்பிலே விளக்கு என்று வேதம் எதை சொல்லுகிறது, வேதத்தில் விளக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறவைகளின் அர்த்தம் என்ன என்று சொல்லி வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். அதற்கு அர்த்தம் தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த ராஜ்யம், தாவீதினுடைய சந்ததிக்கு என்னாலும் ராஜ்யபாரம் இருக்கும். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, ராஜ்யபாரம் இரண்டாக பிரிந்ததல்லவா, இஸ்ரவேல் யூதா என்று பிரியும் பொழுது இஸ்ரவேலுக்கு ராஜாவாக வருகிறவர்கள் வேறு வேறு குடும்பத்தை சார்ந்தவர்கள் வருவார்கள். ஆனால் யூதாவுக்கு ராஜாவாக வருகிறவர்களை நீங்கள் பார்த்தால் தாவீதின் குடும்பத்தார் மாத்திரமே ராஜாவாக வருவார்கள். ஏனென்று சொன்னால் கர்த்தர் சொன்னார், நான் தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கை நான் கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்படி சொன்னார் அல்லவா. அப்போ அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ராஜ்யபாரத்தை குறிக்கிற அந்த வார்த்தை அதை நம்ம பார்த்தோம் முதல் நாளில். ரெண்டாவது, நம்முடைய ஆண்டவரே விளக்கு, ஆட்டுக்குட்டியானவரே விளக்கு. அதை தொடர்ச்சியாக சேர்த்து சொன்னேன், கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். கர்த்தருடைய வசனம் ஒரு விளக்காக இருக்கிறது. அந்த விளக்கின் வெளிச்சத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டமைக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை பயணம் தொடர வேண்டும் என்பதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமான ஒரு காரியம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 11வது அதிகாரத்தில் 34ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் வாசிக்கிறேன் பாருங்க. லூக்கா 11:34, கண்ணானது எப்படி? கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. எப்படிங்க? அடுத்து ஒரு விளக்குக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. என்ன தெரியுமா? இந்த கண் சரீரத்துக்கு விளக்காக இருக்கிறதாம். நல்லா கவனிங்க. கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மிக முக்கியமான ஒரு காரியத்தை கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நம்முடைய கண் இந்த சரீரத்துக்கு விளக்காக இருக்கிறது. சரியா? இந்த கண் எப்படி இருக்கணும்னா தெளிவாக இருக்க வேண்டும். கண் தெளிவாக இல்லை அப்படின்னா சரீரம் முழுவதுமே இருட்டாக மாறிடும். கண் எப்போ தெரியுமா தெளிவாகும்? ஒரு மனுஷனுடைய கண்கள் எப்படி தெளிவாகும்? நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவனுடைய தொடுதல் மூலமாக ஒரு மனுஷனுடைய கண் தெளிவாகும். பிறவியிலே கண் பார்வையற்ற ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்து முதலாவது தொடுகிறார். அப்பொழுது கேட்கிறார், எதை காண்கிறாய்? அந்த மனுஷன் சொல்றாரு, நடக்கிற மனிதரை மரங்களைப் போல பார்க்கிறேன் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து அவனை மறுபடியுமாய் தொடுகிறார். வேதம் சொல்லுகிறது, அவன் யாவற்றையும் தெளிவாய் பார்த்தான். அந்த மனுஷனுடைய கண்கள் தெளிவாயிற்று. ரெண்டாவது சொல்றேன், யோனத்தான் அந்த காட்டில் ஒழுகி கொண்டிருந்த தேனை கொஞ்சம் எடுத்து வாயில போட்டார் பார்த்தீங்களா? அப்போ அவர் சொல்லுவார், என் கண் தெளிந்தது. ஐயா, தேன் வேதம் அந்த இடத்துல வேதம். ஏன்னா கர்த்தருடைய வேதமும் கண்களை தெளிவிக்கிறது. சங்கீதம் 19 இருக்குது அல்லவா? கர்த்தருடைய வசனம் கண்களை தெளிவிக்கும், புத்தியை தெளிவிக்கும். அப்போ உங்க கண் தெளிவாக இருக்கணும் அப்படின்னா தேவனுடைய தொடுதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். நீங்கள் ஜெபிக்கிற நேரங்களில் தேவ பிரசன்னம் உங்கள் மேலே இறங்கணும். நீங்கள் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் கண் தெளிவாகும். ரெண்டாவது, நீங்கள் வேத வசனங்களை நீங்கள் நல்லா வாசிக்கணும். நீங்கள் வேத வசனங்களை நல்லா வாசிங்கன்னா உங்கள் கண் தெளிவாகும். இந்த ரெண்டு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக மாறிடும். உங்கள் கண் தெளிவாக இருந்துச்சுன்னா உங்கள் சரீரம் முழுசும் வெளிச்சமாக இருக்கும். இப்போ அப்படி இந்த பக்கம் வாங்க. யோவான் ஸ்நானகனை பற்றி இயேசு என்ன சொல்லுவார்? யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். அப்போ பாருங்க, என் வாழ்க்கை எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்கணும் அப்படின்னா அதற்கு அடிப்படை என் கண் என்கிற விளக்கு தெளிவாக இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய கண்களில் தெளிவு இல்லை.
அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு, சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கு எல்லாம் எப்படி தான் இருக்கும்னா அசுத்தமாக இருக்கும். இன்னைக்கு நம்முடைய பார்வை நிறைய பேருக்கு தவறாக இருக்கிறதுனால, கண்களில் ஒரு தெளிவான பார்வை இல்லாததுனால, மற்றவர்களை பார்க்கிற விதங்களில் நாம் சரியாக பார்க்காததுனாலேயே நிறைய பேருடைய வாழ்க்கை பிரகாசிக்காமல் போய்விட்டது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருள் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் கண் என்கிற விளக்கு தெளிவாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை என்கிற விளக்கு பிரகாசமாய் இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் கண் என்கிற விளக்கு தெளிவாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை என்கிற விளக்கு பிரகாசமாக இருக்கும். அந்த பிரகாசத்தை யாரும் தடுக்க முடியாது. அதைத்தான் அந்த லூக்கா 11 இயேசு முன்னால் சொல்லுவார், ஒருவனும் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்க மாட்டான், வீட்டில் உள்ளவர்கள் யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான் என்று இயேசு சொல்லுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கொஞ்சம் யோசிங்க. உங்கள் கண் தெளிவாக இருக்கா? உங்கள் கண்ணில் ஒரு தெளிவு இருக்கா? உங்கள் பார்வையில் ஒரு தெளிவு இருக்கா? நான் மறுபடியும் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய தொடுதல் நம்மை தெளிவுள்ளவர்களாய் மாற்றும். தேவனுடைய வசனம் நம்மை தெளிவுள்ளவர்களாய் மாற்றும். இந்த தெளிவு இருந்தா நம்ம கண் வெளிச்சமாக நம்ம இந்த தெளிவு இருந்தா நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும். வாழ்க்கை வெளிச்சமாக இருந்தால் பிரகாசமாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், கண்ணானது சரீரத்தின் விளக்கு. இந்த விளக்கு தெளிவாக இருந்தால் வாழ்க்கை என்கிற விளக்கு பிரகாசமாக இருக்கும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.